அபிகம்ய சம்யதனகா சுமேதசஹ யதி சக்கரவர்த்தி பதபத்மபட்டனஹு ஹரிபக்ததாஸ்ய ரசிகாஹ பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹ தசயாஹ சமிந்ததே. ஹரிபக்ததாஸ்ய ரசிகாஹ பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹ தசயா சமிந்ததே. உண்மையிலேயே உள்ளுணர்வுடன் இந்த ஸ்லோகத்தின் பொருளை நாம் ஆராய்ந்து அனுபவித்தோமேயானால் இந்த 1000வது ஆண்டில் பகவத் ராமானுஜருடைய திருநக்ஷத்திர கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு நாம் முற்றிலும் தகுதி பெற்றவர்களாவோம். ஆம், இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும் அர்த்தத்தை மட்டும் நாம் புரிந்து கொண்டோமேயானால், அதன்படி நடப்பதற்கு நாம் தலைப்பட்டோமேயானால், உண்மையில் ராமானுஜதாசர்கள் என்று நம் மார்மீது கை வைத்து பூரிப்புடன் பெருமையுடன் ஓகையுடன் நாம் சொல்லிக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் நமக்குத்தான் தகுதி உண்டு. நமக்கார் நிகர் நானிலத்தே என்று. ஏன் தெரியுமா? எத்தனையோ விதமான காமக்ரோதங்கள் நம்முடைய உள்மனதை கலக்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்த ஸ்லோகம் அதிரசமான ஸ்லோகம். நம்மால் எதையும் நன்கு உணர முடிவதில்லை. அதை காட்டிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மை காட்டிலும் ஒருத்தருக்கு மேன்மை ஏற்பட்டது என்றால் அந்த மேன்மையை நம்மால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை சுவாமி. ஒருவன் மேன்மையுற்றவனாக இருந்து விட்டானேயானால் இந்த உலகம் அவனை எப்படியெல்லாம் தூஷிக்கிறது. ஒருவனுடைய மிகச் சிறந்ததான திறமை மற்றவர்களுக்கு மிக பெரியதொரு பொறாமையை உண்டு செய்கிறது. இது உலகியல்பு. ந குணான் குணினோஹந்தி ஸ்தௌதி மந்த குணானபின அந்யதோஷேஷு ரமதே சா அனசூயா பிரகீர்த்திரா என்று அந்த அனசூயா தேவியினுடையதான பெருமை சொல்லப்படும் பொழுது மற்றவரிடத்தில் இருக்கும் ஒரு சின்ன நற்பண்பையும் உயர்த்தி பேசுவது அன்றோ பண்பு. ராமானுஷா, யதிராஜா, எனக்கு அத்தகையதொரு நிலை தந்தருள வேண்டும், அத்தகையதொரு பக்தி பாவத்தை தந்தருள வேண்டும். அப்படி உன் அடியார்களுக்கு நான் ஆட்பட்டவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லின் தொகை கொண்டுனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரமா. ராமானுஷா இதழ் விண்ணப்பமே நல்லன்பர்கள் ஏத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே என்று அந்த அன்பர்கள் ஏத்தக்கூடிய நாமங்கள் அடியார்களுடைய திருநாமங்கள், அடியார்கள் பாடும் ராமானுஜருடைய திருநாமங்கள், இவை எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு என்று பிரார்த்திக்கிறார். பகவத் பக்தி என்பது பாகவத பரியந்தம் செல்ல வேண்டும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நாம் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள் என்று அந்த ஒரு இருமாப்புடன் இருப்பது தவிர்த்து பகவத் பக்தியை நாம் பாகவத பக்தி பரியந்தம் செலுத்த வேண்டும். பாகவதோத்தமர்கள் பரியந்தம் அதனை செலுத்த வேண்டும். மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாலுடன் உற்றலேன் உற்றதும் உந்தன் அடியாருக்கு அடிமை, உந்தன் அடியாருக்கு அடிமை. என்னப்பனே சர்வேஸ்வரா தேவதேவா பிரபோ, உனக்கு அடிமை என்று இருப்பதைப் போல உன் அடியாருக்கும் அடியேன் அடிமைப்பட்டவன் என்பதாக சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் காண்பிக்கிறார்கள். அடியார் அடியார் அவர் தம் அடியார் என்று காண்பிக்கிறார்கள். தொத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யேஷு பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத என்று அதனையும் எடுத்து காண்பிக்கிறார்கள். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணசேகராः ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவः ஜயதி யதிராஜசுக்திः ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதீமவந்தியந்தோ ஜயந்தி புவி சந்தः ஜயதி யதிராஜசுக்திः ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனா ஸ்திரிவேதி. யதிராஜனுடைய ஸ்ரீசுக்திகள் ஜெயிக்கின்றன, எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள் ஜெயிக்கின்றன. இவை இரண்டையும் தங்களுக்கு நிரூபமாவுடையதான அந்த ஆச்சாரிய சார்வபௌமர்கள் இருக்கிறார்களே, நம்முடைய பாகவதோத்தமர்கள், நம்முடைய பூர்வர்கள், நம்முடையதான சுவாமிகள், நம்முடனே இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள், அவர்கள் எல்லா விதத்திலும் எல்லா காலங்களிலும் மேன்மையுற்று திகழ்கிறார்கள். அவர்கள் அந்த விசேஷமான பாகவத காஷ்டையில் நிற்கும் நம்மை ரட்சிக்கக்கூடியவர்கள். அதனால்
எப்பொழுது எம்பெருமான் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானாருக்கும் அடியார்கள், எப்பொழுது எம்பெருமானாருடைய அடியார்களாக இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் எமக்கும் சுவாமிகள். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். பாகவதோத்தமர்கள் அனைவரும் நமக்கு சுவாமிகள். யாராவது ஒருவன் ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அப்பேற்பட்டவர் சுவாமி, நாம் தாசர்கள். அது என்ன? ஏன் அவர் என்ன பெரிய சுவாமி? அவர் தான் சுவாமியா இருக்க வேண்டுமா? நான் சுவாமி, நான் இப்பொழுது ஆச்சாரியனா இருக்கிறேன், அவரை என்னிடத்தில் தாசராக இருக்க சொல்லும் என்பதாக அவர்கள் பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா? பரஸ்பரஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தய சஹஜ சுலபதாஸ்யைஹி சத்பிரப்யர்ச்சனீயாம் யதி பரிபிருடஹ்ருத்யாம் யாதவாத்ரேஹே சமிருத்திம் சஹஜ சுலபதாஸ்யைஹி. அப்படியா? தாங்கள் பெரியவராக இருப்பதற்கு ஆசை கொள்கிறீர்களா? தாங்கள் ஆச்சாரியரா? தாங்கள் சுவாமியா? இருக்கட்டுமே, அடியேன் தங்களுக்கு தாசனா இருக்கிறேன், என்ன குறை? தாங்கள் பெரியவராக இருந்தால் என்ன, அல்லது அடியேன் எளியவனாக இருந்தால் என்ன? எப்பொழுதுமே என் ராமானுஷனின் அடியார்கள் எனக்கு சுவாமிகள் என்று ஒருத்தர் இல்லை, உலகம் முழுவதும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் என்ன நடக்கும்? ஹரிபக்ததாஸ்ய ரசிகாஹ சமிந்த பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹதஷயா சமிந்ததே. ஹரிபக்ததாஸ்ய ரசிகாஹ. பாகவத காஷ்டையில் பகவத் வந்தனம், பகவன் நமஸ்காரம், பகவத் பூஜனம் என்பது பாகவதோத்தமர்கள் வரையிலும் செல்லக்கூடியது என்று உணர்ந்தவர்களான அந்த பாகவதோத்தமர்கள் யதிராஜருடைய திருவடித்தாமரை என்னும் அந்த பட்டினத்திற்கு வந்து சேர்ந்தார்களேயானால் ஹரிபக்த தாஸ்ய ரசிகாஹ பரஸ்பரம் கிரய விக்ரயார்க தசையா சமிந்ததே. கிரய விக்ரயார்க தசையா தெரியுமா? பேசுவார் அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. ஒரு சுவாமி பாகவத காஷ்டையில், பாகவத நிஷ்டையில் சிறந்தவராய் திகழ்கிறார். மற்றொருத்தர் அவரிடத்தில் வருகிறார், அவரை விழுந்து சேவிக்கிறார். ஓ, இவன் என்னை சேவிக்கிறான், நான் பெரியவன், இவன் என்னை சேவிப்பதினாலே நான் அன்றோ உயர்ந்தவன் என்னும் நிலை இல்லாமல் பரஸ்பரம் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் பூமி என்பதாக ஒரு வைஷ்ணவன் மற்றொரு வைஷ்ணவனை பார்த்து விட்டானேயானால் ஒருத்தருக்கொருத்தர் அப்படி கை குவித்து சேவித்து தண்டவத் பிரணாமத்தை செய்ய வேண்டுமாம். இது ஒரு பெரிய பாகவத நிஷ்டை. அவ்வளவு சுலபத்தில் வராது. இவர் என்ன பெரியவர், இவர் என்ன என்னை சேவிக்க சொல்வது, ஏன் என்னைத்தான் அவர் சேவிக்கட்டுமே என்றெல்லாம் நினைக்கக்கூடிய மனது இது. எவ்வளவுதான் நாம் முயற்சித்தாலும் பாடுபட்டால் கூட நம்மால் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனால் உண்மையில் இந்த ஸ்லோகத்தின் உள்ளுரை பொருளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், உண்மையிலேயே யதிராஜ பக்தி மிக்கவர்களாக நம்மை நாம் நினைத்துக் கொண்டோமேயானால் இப்படித்தான் இருக்க வேண்டுமாம். அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. அதோ அந்த சுவாமி இருக்கிறாரே, அந்த சுவாமிக்கு நான் ஆட்பட்டவன். இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் என்று ராமானுஜருடைய திவ்ய கட்டளையில் கடைசி கட்டளையானது சொல்லப்பட்டதல்லவா? அது போன்று இதோ அந்த சுவாமி இருக்கிறாரே, அவருக்கு நான் ஆட்பட்டவன். அவர் என்னை விற்கலாம், அவர் என்னை வாங்கலாம், அவர் இட்ட வழக்காக்கிக் கொண்டு எப்படியெல்லாம் என்னை நியமிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நியமிக்க வேண்டும். அன்பர்களே, மறுபடி சொல்லுகிறேன், உண்மையிலேயே நமக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தில் பற்றுதல் இருந்தது என்றால், ராமானுஷர் காட்டிய வழியில் நாம் நடப்பவர்கள் என்றால், இது போன்றதொரு பக்குவத்தை அடைய வேண்டும். பக்குவமில்லாத வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை? வெறும் பேசுவதினால் என்ன பிரயோஜனம்? அவர் பெருமையை பேசுகிறேன், அவரை பற்றி நான் உபன்யாசங்கள் செய்கிறேன், அவரை பற்றி நான் புத்தகங்கள் போடுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்வதில் நமக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அவர் காட்டிய வழியில் நடப்பது என்றால், இதோ ஒரு பாகவதோத்தமரை பார்த்தால் அந்த சுவாமி மேலானவர், அவர் பெரியவர், அவர் மகாத்மா, அடியேன் சிறியவன். மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ என்றார் அங்கே ஸ்ரீமத் ராமாயணத்தில்.
ராமனுடைய சைன்யத்தில் என்னை விட ஒரு சிறிய குரங்கு என்பது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளிலேயே பலம் குறைந்தவன், எல்லாவிடத்திலும் சிறியவன் அடியேன்தான் என்ற பொழுது எல்லா சாகசத்தையும் செய்த அந்த பெரிய குரங்கு சொன்ன வார்த்தை இது. கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை மறுபடியும் ஒருவரை நினைவுறுத்துகிறேன். கூரத்தாழ்வான் ராமானுஜரிடத்தில் நேரடியாக இருந்தார். அதுபோன்று தான் நாம் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவர்கள் திறத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சரித்திரம் அடியினால் சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானமான அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதக்கூடிய சமயம் ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் நடுவில் ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது. இதனால் ராமானுஜர் கூரத்தாழ்வானை கடிந்து கொண்டார். நீர் செய்தது சரியில்லை, நீர் செய்தது தவறு, இப்படி நீர் செய்திருக்க கூடாது என்பதாக கடிந்து கொண்டார். கூரத்தாழ்வான் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் மறுபடியும் கூரத்தாழ்வான் வந்தபொழுது ராமானுஜர் யோசித்து பார்த்தார். நேற்றைய தினம் கூரத்தாழ்வானை கடிந்து கொண்டதற்கு தான் செய்த தவறு, உண்மையில் கூரத்தாழ்வான் பக்கலில் தான் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக, கூரத்தாழ்வானே, நான் நேற்றைய தினம் உன்னை கடிந்து கொண்டு விட்டேன், தவறாக எண்ணாதே என்றவுடன் ஆழ்வான் அழுதாராம். எதற்காக அழுகிறாய்? நேற்றைய தினம் கடிந்து கொண்ட பொழுது அழவில்லையே, இப்பொழுது வருத்தம் தெரிவித்தால் அழுகிறாயே? இல்லை சுவாமி, நேற்றைய தினம் தாங்கள் என்னை கடிந்து கொண்ட பொழுது தங்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கம் தோற்றியது, தாங்கள் சுவாமி அடியன் தாசன் என்பது தோற்றியது. ஆனால் தற்பொழுது என்ன ஆயிற்று என்றால், என்னையும் தங்களையும் பிரிப்பதை போன்றதான ஒரு வருத்தம் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னாராம். அதுதான் சுவாமி பாகவத காஷ்டை. நாம் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள், ராமானுஜருக்கு ஆட்பட்டவர்கள் என்று சொல்லுவது மட்டுமில்லை, ராமானுஜன் அடியார்களுக்கு ஆட்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வது, தெளிந்து கொள்வது, நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த காலத்தில் மிக முக்கியமானது. ஆகையால் யதிராஜருடைய திருவடி என்னும் பட்டினத்தை அடைந்த மகான்கள் ஒருத்தருக்கொருத்தர் வியாபாரம் செய்து கொள்ளும் அளவிற்கு, ஆம் இவர் அவரை விற்கலாம், அவரை இவரை விற்கலாம் என்றால் அதற்காக நமக்கு பிடிக்காதவரை எல்லாம் கடைக்கு சென்று விட்டு விடுவதோ அல்லது இவரை கொண்டு மூட்டை கட்டி கடையில் விற்பதோ அர்த்தமில்லை. அந்த பாகவத பாரதந்திரத்தில் தாசோகம் தாசோகம் தாசதாசோகம் தாசதாசோகம் என்பதாக அந்த பாரதந்திரத்தில் திளைப்பவர்கள் யதிராஜருடைய திருவடிகளாகிறதான பட்டினத்தில் உரையும் பாகவதோத்தமர்கள் என்று சாதிக்கிறார். ஓர் முக்கிய அறிவிப்பு. பகவத் ராமானுஜரின் தலைநகரமான மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று வருடந்தோறும் நடைபெறும் மிகச்சிறந்த விழாவான ராமானுஜ தயாபாத்திர மகோத்சவம் வேதாந்த தேசிகர் சன்னதியில் நடைபெறுகிறது. ராமானுஜர், செல்வப்பிள்ளை, வேதாந்த தேசிகர் ஒன்றாக கூடியிருந்து குளிரும் இந்த மகோத்சவத்தில் கலந்து கொள்ள பக்தர்கள் உங்கள் அனைவரையும் அடியேன் அழைக்கிறேன்.